ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாச்சாஸ் ஹோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து சமையல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாலாம் காம்பு கிள்ளி எடுத்து வச்சு பாக்ஸில் அடைச்சிட்டேன். அடுத்தது நான் வந்து கேரளா ஸ்டைல் அவியல் தான் செய்ய போகிறேன். சாதத்துக்கு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் அவியல் செய்யலான்னு ஆசையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன காய்கறி நான் எடுத்திருக்கேனாக்கா, கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸ், இது 4 காய்கறியும் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன காய்கறி இருக்கோ போட்டுக்கோங்க. இன்னும் காய்கறி நிறைய சேர்த்து எனக்கு இஷ்டம்தான். ஆனால் நம்மள்கிட்ட 4 காய்கறி தான் இருந்துச்சு. நான் இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேரளாவில் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே, எல்லா வெரைட்டிஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். காய்கறி விஷயத்தில் என்ன செஞ்சு கொடுத்தாலும் அதை சலிக்காமல் சாப்பிடுவேன். நான் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு கேரட் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான், ஏன்னா 2 பேர் தானே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் காய்கறி எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம இதை வந்து அடுப்பை பற்ற வச்சு கடாயில் வச்சிடலாம். நம்மளோட காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து தண்ணி விட்டு தான் வேக விட்டுருக்கேன். ஏன்னா தண்ணி விடாமல் வேக விட்டோம்னா இது கொஞ்சம் கடாய் அடி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நல்லா வேக விட்டேன். இது வெந்துட்டே இருக்கட்டும். சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுறலாம். இந்த டைமிங்கில் நம்ம அதுக்கு அரைப்பு கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு தேங்காய், அதில் பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகாய், தேங்காய், இது 3ஐயும் நம்ம நல்லா அரைச்சி மிக்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கலேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இந்த அவியலை செஞ்சிடலாம். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு அவசரத்துக்கு இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி சமையல்லாம் ரொம்பவே கை கொடுக்கும். அலுப்பு போகிற டைம்லேயும் இது ரொம்ப நமக்கு கை கொடுக்கும். நம்மளோட அவியல் வந்து ரெடி ஆகிட்டு காய்கறிலாம் நல்லா வெந்து வந்துட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதை இதோட சேர்த்துடலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து அதை கொஞ்சம் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஃபைனலாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இன்னும் தாளிப்பு கொடுக்கல. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடணும். இன்னும் தாளிப்பு நான் கொடுக்கலை. அந்த வீடியோஸ் என்னால் எடுக்க முடியலை, சாரி. நம்ம வந்து யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கோம். ராஜா சாந்தான்னு ஒருத்தவங்களோட யூடியூப் சேனல். அதில் அவங்க ஸ்டூஸ் செய்கிறாங்க. சிக்கன்லேயும் உருளைக்கிழங்குலாம் செய்கிறாங்க கேரளா ஸ்டைல். அதை நான் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். லாஸ்ட்டாக தயிர் சேர்த்துக்கலாம். என்னோடய வீடியோஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் லைக்ஸ் கொடுங்க, அப்போ தான் நிறைய பேர் பார்க்க முடியும். ப்ளீஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வீடியோஸ் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட அவியல் ரெடி. அது கேரளா ஸ்டைல் அவியல் ரெடியாக இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். தேங்காய் எண்ணெய் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்காய் எண்ணெயில் செய்கிற அந்த கேரளா சமையல் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, பாய்.